friends, welcome to Yamini Samayal. இந்த வீடியோல நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients இதுக்கு 3 பிரிஞ்சி இலை, ஒரு 5 சுருள் பட்டை சின்னதா இது பண்ணிருக்கோம். சுருள் பட்டைன்றது சிலோன் பட்டை, அப்படி இல்லனா நீங்க நார்மல் பட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சுருள் பட்டைன்றது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள லேயரா இருக்கும். இந்த இது டைப் பட்டை போட்டால் இன்னும் நல்ல ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கொடுக்கும். 8 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு மெல்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 கப் பேக்டாக நல்லா அமுத்தி வச்சு 1 கப்பு தேங்காய், அது கூட ஒரு 6 முந்திரி, 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த முந்திரியை நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு இல்லை, போட்டால் இன்னொரு கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸ், 1 கப் காலிஃப்ளவர், அரை கப் கேரட் சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கிறது, அரை கப் பட்டாணி, பச்சை பட்டாணி. இது வந்து டோட்டலாக 4 கப் தண்ணி வச்சு நம்ம செய்ய போகிறோம். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மீடியம் தீயிலன்னு ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்றது பார்க்கலாம். சோம்பு போட்டால் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும், அப்போ காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் அது ஃபுல்லாக பொரியலை போட்ட உடனேயே இப்போ திருப்பியும் போட்டு பார்க்கலாம். இப்போ போட்ட உடனே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய் ரெடி, காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ கருவேப்பிலையும் கரம் மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூட மஞ்சள்தூள், உப்புத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்புத்தூள். எப்போவுமே உப்பும் காரமும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தியாக வேணாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதை இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இப்போ நல்லா வேகிற வரைக்கும் சும்மா குக்கரை மூடியை போட்டு மூடி வைங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திருப்பியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தக்காளி வந்து அமுத்துனா நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் தக்காளியோட ஃப்ளேவர் வந்து குருமாவில் இறங்கி அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இன்னும் நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்மாஷ் பண்ணுறேன். ஸ்மாஷ் ஆகுது. இது இப்போ ரெடி. இது கூட இப்போது நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கிறோம்.
தனியாத்தூளும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியோட சாறுலாம் இறங்கி இப்போ அடுத்து ஒரு காயாக சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி எல்லா காயும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கலாம். ஏன்னா காய்கறி நல்லா வதங்கினா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், பச்சையாக இல்லாமல். அதே மீடியம் தீயிலே இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த காய் வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காவை வந்து மிக்சியில் அரைச்சி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாமும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா அளவு வதங்கிருக்கு சேர்த்து. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இங்கே சேர்த்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும், ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தீயை வந்து ஹையில் வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் இதில் இருந்தே தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் ஊற்றிடுறீங்கள. இப்போ இதை மூடிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு மீடியம் தீயில் இப்போ வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் டைம் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடவே வெயிட்டை எடுத்துடலாம். நம்மளுடைய குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். குருமாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியை நல்ல அந்த வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் அதை போட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி. நான் இதை வந்து சாதத்துக்கு போட்டுக்கிற கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா 4 கப் தண்ணிக்கு பதில் 3 கப் தண்ணியாக ஆக்கிக்கோங்க. அப்போது அது திக்காக இருக்கும், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.